ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் பீரோவில் ஒரு பொருள் எடுக்க போய் கடைசியில் பார்த்தீங்கன்னா என்னோடய சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிது. இதை பார்க்க பார்த்தீங்கன்னா நிறைய மெமரிஸ் எல்லாம் ஞாபகப்படுத்துகிற மாதிரி, ரீகால் பண்ணுற மாதிரி ஞாபகம் வந்தது. ஸோ நான் 10th பார்த்தீங்கன்னா 2006 காலேஜ் முடித்தேன். ஸ்கூல் லைஃப் 10th ஸ்கூல் லைஃப் முடித்தேன். பார்த்தீங்கன்னா 273 மார்க் எடுத்தேன். ஸ்டேட் போர்டு தாங்க. நானும் மெட்ரிகுலேஷன்லாம் படிக்கல. ஸோ அதை இங்கிலீஷ் வர வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோங்க. நாங்களாம் 90 கிட்ஸ் இல்லையா? ஸோ தமிழ் மொழி தான். ஸோ எல்லாமே தமிழில் கூட நல்ல மார்க் எடுத்தேன். இது வந்து 12th மார்க் லிஸ்ட்டு. 12th பார்த்திங்கன்னா ஹோம் சயின்ஸ் குரூப் எடுத்தேன். எல்லாேருக்கும் ஹோம் சயின்ஸ்னால் என்னன்னு தெரியாது. இப்போ புதுசாக அந்த டைமில் வந்துச்சு. பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஹோம் சயின்ஸ், சைக்காலஜி, சைல்டு கேர் நியூட்ரிஷன் அண்ட் தியரி அண்ட் ப்ராக்டிக்கல். பார்த்திங்கன்னா 2008 முடித்தேங்க. பார்த்திங்கன்னா தமிழில் வந்து 112 மார்க் எடுத்தேன். இங்கிலீஷில் வெறும் 97 மார்க் தாங்க எடுத்தேன். எனக்கு இங்கிலீஷ் அப்போதுலாம் வரவே வராது. ஹோம் சயின்ஸில் பார்த்திங்கன்னா 152. தேரியில் பார்த்திங்கன்னா 105 மார்க் எடுத்தேங்க. சைக்காலஜிலாம் இப்போ எவ்வளோ யூஸ் ஆச்சுன்னு தெரியலங்க. இப்போ அதை வச்சு தான் வாழ்க்கையாக ஓட்டிகிட்ருக்கேன். சைக்காலஜி வந்து 105 மார்க்கு. பேசிக் சொல்லி கொடுத்தாங்க, எப்படி நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு. சைல்டு கேர் நியூட்ரிஷன் தேரி, குழந்தை மற்றும் நூற்றுச்சத்துகள், ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா 130 மார்க் எடுத்தேங்க 200க்கு. அப்புறம் ப்ராக்டிக்கலில் பார்த்திங்கன்னா 200க்கு 190 மார்க் எடுத்தேன். நல்ல மார்க்கு தான். நாளாக படித்தேன். கொஞ்சம் கஷ்டப்பட்டேன். கொஞ்சம் இல்லை, நிறையா கஷ்டப்பட்டு எடுத்தேன். 1200க்கு 786 மார்க் தாங்க எடுத்தேன். அப்போல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் ஃபோன் இருக்குது, நெட்டு இருக்குது, எதை வேணால் தெரிஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ எதாவது டவுட்டுன்னா ஃப்ரெண்டுக்கிட்ட போய் கேட்கணும், இல்லை டீச்சர் கேட்கணும். நல்லா படிக்கிற பிள்ளைங்க நம்ம பக்கத்தில் இருக்காதுங்க. நம்ம பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க எல்லாமே நம்மளோட மோசமாக இருக்குங்க. வீடு தேடி போய் படித்து வீட்டு வரணும். இல்லைன்னா மிஸ்ஸுக்கிட்ட போய் கேட்கணும். அந்த மிஸ்ஸு 4 திட்டி அதுக்கப்புறம் சொல்லி வைப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் படித்தோம். அதெல்லாம் கொஞ்சமாக பரட்டி பார்க்கும்போது தான் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்டா படித்தோம், இதெல்லாம் படித்து ஒரு பிரயோஜனமும் இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது என்ன டிகிரி சர்டிஃபிகேட்டுங்க. இந்த சர்டிஃபிகேட் என்னன்னா எனக்கு ரொம்ப லக்கியான சர்டிஃபிகேட்டு. என்னோடய காலேஜ் சர்டிஃபிகேட் என்ன லக்கின்னு பார்த்தீங்கன்னா, இது காலேஜ் முடிச்சது பார்த்தீங்கன்னா 2011 முடித்தேங்க. 2011 என் காலேஜில் வாழ்க்கை முடிஞ்சுது. இந்த சர்டிஃபிகேட் என் கையில் கிடைக்கிறது ஆகஸ்ட் 2012. இந்த 2012 தான் எனக்கு சர்டிஃபிகேட் கையில் கிடச்சிது. ஆகஸ்ட்டு கிடச்சிதா, அக்டோபரில் எனக்கு மேரேஜ் ஆச்சு. டிசம்பரில் பாப்பா ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், ஃபஸ்ட் பேபி. அதே ஆகஸ்ட்டு 16 ஆகஸ்ட் 2013. இதில் 12 இருக்கு இல்லையா, 13ல் பெரிய பொண்ணு பிறந்துட்டா. ஸோ இந்த ஒரு வருஷம் கேப்பில் என் வாழ்க்கையே மாறி போச்சுங்க. மெடிக்கல் மிராக்கள் எப்படி தான் இருந்தேன், எப்படி வாழ்ந்தேனே அப்படின்னு தெரில. 2011 சிங்கிளாக இருந்தேன், கமிட்டடான, மேரேஜ் ஆனேன், அப்புறம் மதராகவும் மாறினேன். இந்த 2012 1 இயர், இந்த 12 மாதம் என் வாழ்க்கையில் எல்லாமே பரிமாணங்களும் அரைஞ்சிட்டேன். அது என்னன்னு நினச்சா இப்போ தான் எனக்கு வேடிக்கையாக இருக்குது, சிரிப்பாகவும் இருக்குது. இந்த 2012 வராமையே இருந்திருக்கலாமோ, நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு என் வாழ்க்கையில் ரொம்ப கனவு கண்டுதுங்க. எவ்வளோ கனவு கண்டு தெரியுமா? நல்லா படிக்கணும், வேலைக்கு போகணும், இண்டிபெண்ட் உமனாக இருக்கணும், இண்டிபெண்ட் கேர்ளாக இருக்கணும், கை நிறைய சம்பாதிக்கணும், அப்பா அம்மா காப்பாற்றணும், நானாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். எனக்கு எல்லாமே அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வச்சுட்டு இப்போ நான் ஹவுஸ் ஒய்ஃபாக உட்காந்துருக்கேன். இது என்னோடய 10th ஹால் டிக்கெட்டு. எனக்கு கண்ணு கொஞ்சம் கோளாறாக இருக்கும், மார்கண்ணாக இருக்கும். ஸோ அதில் இப்போ ஆப்ரேஷன் பண்ணி சரி பண்ணிட்டாங்க. இது வந்து என்னோடய 10th ஹால் டிக்கெட். அப்போ எப்படி இருக்கேன்னு பாருங்கள். இது வந்து 12th ஹால் டிக்கெட்டு. இதெல்லாம் கையில் வாங்கும்போது மனசெல்லாம் படன்னு அடிச்சிருந்துச்சு. பாஸ் பண்ணிடணும், பரமா படிக்கணும், படிப்பு தான் பரமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எப்படியோ ஒரு வழியாக படிச்சிட்டேன். ஆனால் எனக்கு என்னென்னா, இது பீரோக்குள்ளே தூங்கிட்டு இருக்கு, நான் பீரோக்கு வெளியே தூங்கிட்டு இருக்கேன். அப்பப்போ தூசி தட்டி இதெல்லாம் பார்ப்பேன். இதெல்லாம் என் காலேஜ் டிசி சர்டிஃபிகேட்டுங்க. என் காலேஜ் டிசிங்க. நான் வந்து திருத்தங்கல் நாடார் காலேஜ் சேலவாயில் இருக்கும் இல்லையா, அங்கே படித்தேன் நான். டிகிரி சர்டிஃபிகேட்டு ஒன்றுனா பிரட்டி பார்க்கும்போது என் வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு. யாரெல்லாம் இந்த டிகிரி சர்டிஃபிகேட் பீரோவில் போட்டு தூங்கிட்டு இருக்கீங்கன்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.